இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்தது. அடுத்த 48 மணி நேரம் எப்படி இருக்கும்? தமிழக சட்டசபை தேர்தல் வரும் 23ஆம் தேதி நடக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுகிறது. பலமுனை போட்டி நிலவுவதால் திமுக, அதிமுக, தவேக, நதக உள்ளிட்ட கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. பொதுக்கூட்டம், ரோட் ஷோ என அரசியல் கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் செய்தனர். அனல் பறந்த தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. பிரச்சாரம் முடிந்ததால் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் தொகுதிகளை விட்டு வெளியேற தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு அரசியல் கட்சித் தலைவர்கள் பொதுக்கூட்டங்களிலோ ரோட் ஷோவிலோ ஈடுபடக்கூடாது. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டால் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். தேர்தல் தொடர்பாக எந்தவித பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ நடத்தக்கூடாது. திரைப்படம், தொலைக்காட்சி, வாட்ஸ்அப், முகநூல் உள்ளிட்ட எந்த சாதனம் மூலமும் அரசியல் கட்சியினர் பிரச்சாரம் செய்யக்கூடாது. வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கும் அழைத்து செல்வதற்கும் வேட்பாளர் அல்லது அவரது முகவர் வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது என தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. இந்த தேர்தலில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். சுமார் 5.67 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 13 பேர் பலி. பிரதமர் மோடி இரங்கல். கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற திருச்சூர் பூரம் விழா ஏப்ரல் 26ஆம் தேதி துவங்குகிறது. இதையொட்டி முண்டத்திக்கோடு பகுதியில் உள்ள திருவம்பாடி கோயிலுக்காக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வந்தன. ஒருபுறம் ஓலை கொட்டகை அமைத்து பட்டாசுகள் வைக்கப்பட்டிருந்தன. இன்று பட்டாசு தயாரிக்கும் பணியில் கந்தனூர் பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். கோடை வெயில் தாக்கத்தால் பட்டாசுகள் திடீரென வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த விபத்தில் 13 தொழிலாளர்கள் உடல் கருகி பலியானார்கள். 40க்கும் மேற்பட்டோர் தீக்காயம் அடைந்தனர். இதுபற்றி தகவல் அறிந்ததும் போலீசார் மற்றும் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு திருச்சூர் பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடக்கிறது. இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளார். தமிழக எல்லையையொட்டிய அண்டை மாநில மதுக்கடைகளும் மூடப்பட்டது. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கவுள்ளது. இதனையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அனைத்து மதுபான கடைகளும் மூட உத்தரவிடப்பட்டது. இங்கு ஓசூர், தளி, வேப்பனஹள்ளி, கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை என மொத்தம் 6 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இதில் ஓசூர், தளி, வேப்பனஹள்ளி ஆந்திரா, கர்நாடகா எல்லையை ஒட்டி வருகிறது. அங்கிருந்தும் மது கடத்தி வர வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. இதனால் தமிழக எல்லையிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள மதுபான கடைகளை மூட தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மட்டுமல்லாது அதனையொட்டியுள்ள அண்டை மாநிலங்களில் உள்ள மதுக்கடைகளும் மூடப்பட்டது. கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்லூர், மாயச்சந்திரா, பிதுகுருப்பே, எஸ்லைன் பகுதியில் 60 மதுக்கடைகள் மூடப்பட்டன. இந்த உத்தரவு வரும் 23ஆம் தேதி நள்ளிரவு வரை அமலில் இருக்கும். நிர்வாகி வீட்டில் சிக்கிய பண மூட்டை அள்ளிய அதிகாரிகள். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்லதுரை அலுவலகம் அமைந்துள்ளது. இங்கிருந்து பூத் வாரியாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடந்ததாகவும் அப்போது அவர்களுக்குள் பிரச்சினை ஏற்பட்டதாகவும் தேர்தல் பறக்கும் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. போலீசாருடன் வந்த பறக்கும் படையினர் சோதனை செய்து அவரது அலுவலகத்தில் பணமூட்டை ஒன்றை கைப்பற்றினர். அதில் 46,37,000 ரூபாய் இருந்தது. கடையநல்லூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டது. தென்காசி நகர திமுக செயலாளருமான சாதிர் வீட்டிலும் 10 லட்சம் பணம் பறக்கும் படை மூலம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தென்காசியில் பல பகுதிகளில் வாக்காளர்களுக்கு 1000 வழங்கப்பட்டு வருவதாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தின் பின்புலம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. காரில் கட்டுக்கட்டாக பணம் நள்ளிரவில் மடக்கிய பறக்கும் படை. 90 லட்சம் ரூபாய் சிக்கியது.
தமிழகத்தில் நாளை மறுநாள் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட செல்லப்ப கவுண்டன் பாளையத்தில் நள்ளிரவில் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு கார் நின்றுள்ளது. தகவல் அறிந்த பறக்கும் படை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று அந்த காரை சோதனையிட்டனர். அப்போது காரில் ஒரு பையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. எண்ணி பார்த்தபோது 89,83,000 ரூபாய் இருப்பது தெரிய வந்தது. காரை ஓட்டி வந்த அரவிந்தன் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தினர். தொழில் நிமித்தமாக பணத்தை எடுத்துச் செல்வதாக அரவிந்தன் கூறியுள்ளார். ஆனால் உரிய ஆவணங்கள் இல்லை. பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருமான வரித்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வருமான வரித்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிக்கினார் செல்வ பெருந்தகை. சீரியஸானது ஐடி ரெய்டு பொய். தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சி எம்பி ராகுல் காந்தி ஏப்ரல் 20 பிரச்சாரம் செய்தார். அப்போது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ராகுல் பங்கேற்ற கூட்டத்துக்கு போகவில்லை. திடீரென தனது சோசியல் மீடியாவில் தமிழகத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்துள்ள நிலையில் வருமான வரித்துறையினர் எனது வீட்டில் சோதனை செய்கின்றனர். ஹிந்தி பேசும் அதிகாரிகளை கொண்டு சோதனை என்ற பெயரில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டசபை தொகுதிக்குள் என்னை சட்டவிரோதமாக முடக்கினர். பிரச்சாரத்திற்கு செல்ல விடாமலும் எனது அரசியல் கடமைகளை செய்ய விடாமலும் என்னை சிறைப்பிடித்து வைத்துள்ளனர் என கூறினார். இதுகுறித்து தனது வீட்டுக்கு வெளியே நின்று ஊடகங்களுக்கு பேட்டியும் கொடுத்தார் செல்வ பெருந்தகை. ஆனால் சில மணி நேரங்களிலேயே செல்வ பெருந்தகையின் நாடகத்தை வருமான வரித்துறை அம்பலமாக்கியது. அவர் சம்பந்தப்பட்ட இடத்தில் சோதனையை நடத்தவில்லை என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து பொய் தகவல் பரப்பிய செல்வ பெருந்தகை மீது வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டது. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கூறியிருப்பதாவது: வருமான வரித்துறை மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் முற்றிலும் அடிப்படை ஆதாரம் இல்லாதவை. செல்வ பெருந்தகைக்கு எதிராக ஏப்ரல் 20 வருமான வரித்துறை எவ்வித சோதனையோ அல்லது ஆய்வோ நடத்தவில்லை. அவரது நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் எந்தவொரு நடவடிக்கையிலும் துறை ஈடுபடவில்லை. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லம் உட்பட அவருக்கு சொந்தமான எந்த இடத்திலும் சோதனை நடத்தப்படவில்லை. ஸ்ரீபெரும்புதூரில் சில இடங்களில் கணக்கில் வராத பணம் கொண்டு செல்லப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மட்டுமே அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த வழக்கமான ஆய்வுகள் செல்வ பெருந்தகையுடன் எந்த வகையிலும் தொடர்புடையவை அல்ல. இந்த சோதனையின் மேல் நடவடிக்கை எடுக்கும்படியான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மேலும் இது செல்வ பெருந்தகை தரப்பை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. தவறான மற்றும் திசை திருப்பும் தகவல்களை பரப்பிய அவர் மீது இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசு துறை மீது அவதூறு பரப்பியதற்காகவும் பொய் செய்திகளை பகிர்ந்ததற்காகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரிடமும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி மீது கார்கே விட்ட வார்த்தை கொதித்த பாரதிய ஜனதா தலைவர்கள். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் கார்கே, பிரதமர் மோடி மக்களையும் அரசியல் கட்சிகளையும் அச்சுறுத்துகிறார், தீவிரவாதி போல் செயல்படுகிறார் என கடுமையாக விமர்சித்தார். பாரதிய ஜனதா தலைவர்கள் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சோனியா குடும்பத்தினர், கார்கே மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் எப்போதும் இத்தகைய தரம் தாழ்ந்த கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். பிரதமர் மோடியின் மக்கள் செல்வாக்கை கார்கேயின் உள்ளமும் மனமும் ஏற்றுக்கொள்ளாமல் தவிக்கின்றன என பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அரசியல் நாகரீகமின்றி கார்கே பிரதமர் மோடியை தீவிரவாதி என குறிப்பிட்டுள்ளார். அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லையென்றால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கார்கே மிகவும் இழிவான சொல்லை பயன்படுத்தி பிரதமர் பதவிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் விமர்சித்துள்ளார். கார்கே மன்னிப்பு கேட்க வேண்டும் என அண்ணாமலையும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நாளில் எந்தெந்த ஊரில் ஊற்றும் மழை? வானிலை ஆய்வு மையம் நுக்கி அறிவிப்பு. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் முன்பே வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் அடுத்த 7 நாட்களில் எங்கெங்கு மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: வடக்கு சத்தீஸ்கர் முதல் குமரிக்கடல் வரை தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் எதிரொலியாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும்
டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 23, 24, 25 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 26, 27 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது.